Hi friends, இந்த வீடியோல ஃப்ரைடே vlog தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே மார்னிங் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் க்ளீனிங் process ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பார்க்கிள் லிக்விட் வந்து ஒரு மூடி எடுத்துட்டு அது கூடவே எப்பயுமே நான் இந்த சாஃப்ட் டச் இந்த இது கொஞ்சோண்டு எடுத்துப்பேங்க. அப்பதான் வீடு நல்ல ஸ்மெல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. சோ ரொம்ப எடுத்துக்க கூடாது, ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். மூடி மட்டும் எடுத்துட்டு தண்ணி ஊத்திட்டு மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமைனாலே கொஞ்சம் விறுவிறுன்னு தான் ஓடும். ஏன்னா அன்றைக்கி க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா மற்ற நாள்லாம் க்ளீன் பண்ண மாட்டிங்கனா அப்படிலாம் கிடையாது. மற்ற நாள்லாம் நம்ம இப்போ ஒரு நாள் மாப் போடுறோன்னா ஒரு நாள் பாத்ரூம் கழுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து நம்ம முன்னாடி நாள் கழுவினா ஃப்ரைடே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரைடே வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக ஒர்க் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு மணி வரைக்குமே க்ளீனிங் ப்ராசஸ்ஸு அப்புறம் எல்லாமே முடிக்கிறதுக்கே எனக்கு எப்படியும் 12:30 1 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ க்ளீனிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சாம்பிராணி பற்றி வந்து பொருத்தி வச்சாச்சு. அப்போ தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் இருக்கும். வீடு க்ளீன் பண்ணணுமே இந்த பத்தியும் சாம்பிராணியும் எப்பயுமே நான் பொருத்தி வச்சுருவேங்க, கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அது கூடவே பற்றி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பற்றி தான் இருந்துச்சு. எப்போயுமே 2 பற்றி பொருத்துறது, சரி இருக்கிற பற்றியே பொருத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பற்றியும் பொருத்தியாச்சு. இந்த பற்றி பொருத்துனதுக்காக மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல்லு தான், நல்ல ஒரு ஸ்மெல்லுக்காக மட்டும்தான். பற்றி ஸ்டாண்ட் இல்லாததுனால நான் வந்து இங்கனக்குள்ளே தான் எப்போயுமே வைப்பேன். கரையாகும்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு சரி பரவாயில்ல என்ன ஆனால் ஆகிட்டு போது பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பற்றி அங்கேயே வச்சாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும். ஸோ நமாஸும் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தாங்க நான் கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டு நான் போனேன். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. என்னென்னமோ மீனுன்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இன்னும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல, எல்லாமே அப்படி இருக்குது. சாப்பாட்டுக்கு வந்து அரிசியும் ஊற போட்டு வச்சாச்சு. வெங்காயம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இனி இதுக்கப்புறம் தான் உரித்து அரைச்சி சமைக்கணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டைம் வந்து 1 மணி ஆகிப்போச்சு. எப்படி அவங்க 2 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்குள்ளே எப்படி முடிக்க போகிறேன்னா என்னன்னே எனக்கு தெரியல. கண்டிப்பாக இன்றைக்கி எப்படி 3 மணி ஆயிரும் போல். இது கூடவே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் ஃபிஷ் குழம்பு மசாலா வச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது கொடுக்குறப்ப சில்லியும் இருக்குது ஃபிஷ்ஷும் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் வந்து சில்லி வந்து சிக்கன் 65 இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா 2மே மீன் தாங்க. ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா மீனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சில்லி மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னொன்றுத்தில் பார்த்திங்கன்னா மீன் இருந்துச்சு. இது ஏதோ ஒரு மீன் சொன்னாங்க, இது பேர் என்னது நெய் மீன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. முள்ளே சுத்தமாக இல்லை, அதனால் வந்து இந்த மாதிரி சில்லி மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்காங்க. இது வந்து பாறை மீன் பீஸ் போட்டுட்டு தலையும் வாங்கியிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சு விட்டேன். தண்ணியும் காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஒயிட் ரைஸ் வேணாம் நெய் சாதம் ஆக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெய் சாதம் ஆக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மீனெல்லாம் நான் வந்து இப்போ திருப்பூரில் வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இந்த மாதிரி முள் இல்லாத மீன் இதெல்லாம் பார்க்கவே எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. என்னடா முள் ஒன்றை கூட காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொரிச்சு அப்படியே குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக கொடுக்கலாம் அந்த மாதிரி. எனக்கு பேரும் நெய் மீனுன்னு சொல்கிறாங்க, அதுதான் நேமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பாறை மீன் நான் சாப்பிட்ருக்கேன் அடிக்கடி, அதை பற்றி எல்லாம் தெரியும். க்ளீனிங்கும் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூடு உரித்து அப்புறம் நெய் சாதத்துக்கும் வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாத்தையுமே அரைச்சி வச்சாச்சு. நெய் சாதத்தை தாளித்து விட்டுட்டேங்க. இதில் வந்து நம்ம எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரி தான். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை வெங்காயம் மல்லி புதினா பச்சை மிளகா எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து இத்தினோடு தயிர் மட்டும் ஊற்றிட்டு தண்ணி அளவு வச்சு விட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக நெய் சாதம் ரெடி ஆயிரும். நல்ல மணமாக இருக்கும். எப்பயுமே மீன் குழம்பு வச்சா நாங்கள் வெந்தய சாதம் தாங்க செய்வோம். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வெந்தய சாதம் செய்கிறது ஒரு ஞாபகமே இல்லை. இல்லாட்டி இது நான் வெந்தயத்தை போட்டு தாளித்து விட்டுருந்துருப்பேன். நெய் சாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே என் ஹஸ்பண்டு, அதனால் நெய் சாதமே செஞ்சு விட்டாச்சு. மீன் குழம்புக்கும் தாளித்து விட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த டைம் வந்து ரொம்ப புதுசாக தாங்க பண்ணியிருக்கேன். எப்போயுமே நான் வேறு மாதிரி பண்ணுவேன் மீன் குழம்பு. இந்த டைம் வந்து என் பக்கத்து வீட்டில் பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சாங்க. அவங்கக்கிட்ட வந்து ரெசிபி எல்லாம் கேட்டு குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க பண்ண மாதிரியே தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கேன். நல்லாவும் வந்துருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க வீட்டில் பண்ணி எனக்கு அந்த மீன் குழம்பு கொடுத்தாங்க, சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு எல்லா மசாலாவும் எடுத்து வச்சாச்சு. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபிஷ் ஃப்ரை பவுடரு, அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக பேஸ்ட் மாதிரி வந்துட்டு இந்த இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் மசாலா. அப்புறம் இந்த ஃபிஷ் எல்லாம் போட்டு நல்லா தடவி எடுத்து வச்சிட வேண்டியது தான். இதில் எந்த ஃபிஷ்ஷை போட, எந்த ஃபிஷ்ஷை குழம்புல போட ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ஃபிஷ் ஃப்ரை அந்த சில்லி இது கூடயும் பெரிய மீனும் இருந்துச்சு, தலையும் இருந்துச்சு, தனியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் தொழுகிறதுக்கு போயிட்டாங்க. நம்ம யார்கிட்ட கேட்குற என்ன கேட்கணும் ஒன்றும் தெரியாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி சில்லி அதில் போடுவோம், பாறை மீனில் ஒரு 2 எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டு பிணைஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெய் மீனில் வந்து பெரிய பீஸ் வேறு ஒன்று இருந்துச்சு. அப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு மசாலா போட்டு வச்சாச்சு. எல்லாத்தையுமே வந்துட்டு பொரிச்சு குழம்பு வச்சிட வேணாம், பாதியை எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு பாதியை வந்து தனியாக எடுத்தும் வச்சாச்சு. இந்த மீன் தாங்க தனியாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் அதில் வந்துட்டு பாறை மீனும் இருக்குது, அந்த நெய் மீன் குட்டி பீஸும் இருக்குது, அதோட தலையும் இருக்குது. சரி நம்ம ஒரு டைம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு. இந்த மீன் மட்டும் தான் நான் இப்போ வந்து குழம்புல போட போகிறேன். குழம்பு நல்லா மணமாக குதிச்சுட்டு வருதுங்க, சூப்பராக இருக்குது குழம்பு. அப்படியே பிரியா வச்ச மாதிரியே எனக்கு வந்துருந்துச்சு. இந்த குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக மசாலா. புளி வந்து யூஸ்வலாக மீன் குழம்பு நம்ம கொஞ்சம் எச்சா தான் சேர்த்துப்போம். இல்லை வந்து புளி வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ஜாஸ்தியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் குழம்பு. ப்ளைன் ரைஸுக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் நெய் சாதம் வச்சு விட்டுட்டேன். ஸோ அதுக்கும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஷ் மசாலா பிணைஞ்சி வச்சதை வந்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா மசாலா நல்லா வந்து செட் ஆகி போகும். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மூடியை போட்டு அமர்த்தி தூக்கி வச்சிட வேண்டியது தான். ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக உதிரியாக வந்துருந்துச்சுங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து 3 விசில் விட்டேன். சரி குழஞ்சுதான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே பாருங்கள் எம்பிட்டு உதிரியாக வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு, பூ போல் நல்லா வெந்துதாக இருக்குது. அப்புறம் என்ன மெயின் கோர்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இனி வந்துட்டு இந்த மீனை பொரிச்சு எடுத்துகிட்டு சாப்பிட உட்காந்துட வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா டைமிங் இந்த மீனை பொரிக்கிறப்ப கரெக்டாக 3 மணிங்க. 3 மணி ஆகிப்போச்சு. சாப்பிட்றதுக்கு என் ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு எனக்கே தெரிலங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனை போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதாக. இது கூட வந்துட்டு ஒரு 4-5 நெய் மீனை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா தோல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. நான் பொரிக்கிறப்ப ஐயோ இது வருமோ வராதோ இல்லை சட்டிலே ஒட்டிக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் பொரிக்கவே போட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒட்டுச்சு, ஆனால் சூப்பராக பக்காவாக வந்துருச்சு. இந்த சில்லி மீன் பார்த்திங்கன்னா அப்படியே சில்லி மாதிரியே இருக்குங்க, அப்படியே சிக்கனை சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. ஒரு துள்ளி முள் கூட இல்லை. மசாலாவும் நல்லா சூப்பராக கோட்டாயிடுச்சு. எப்பயுமே வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டிங்கன்னா சுத்தமாக ஒட்டாது, சூப்பராக வரும், நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பொரிச்சதுக்கப்புறம் அடுத்து பாறை மீன் 2 பீஸு மசாலா போட்டு வச்சுருந்தேன். அதையும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு சட்டியில் போட்டாச்சு. ஸோ மீனையும் பொரிச்சு முடிச்சாச்சுங்க. இனி வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார வேண்டியது தான். ரொம்ப லேட் ஆகி போச்சு. எனக்கே மனசு கஷ்டமாக போச்சு. ஏன்னா தொழுகை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உடனே சாப்பாடு வச்சு கொடுத்தா தான் மனசே எனக்கே திருப்தியாக இருக்கும். வந்துட்டு அவங்க எப்படி ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகி போச்சுங்க இன்றைக்கி. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து கோவப்படலை. சரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு 2 பேருமே உட்காந்துட்டோம். குழம்பு சூப்பராக வந்திருந்தனால ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த பாறை மீனும் ஃபிஷ் ஃப்ரை சில்லியும் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ வச்சு சாப்பிட்றதுக்கு உட்காந்துச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லன்ச் வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு போச்சுங்க. ஒரு 3 மணி வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி தடபுடலாக போச்சு. அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.